அம்மே, ஐயா வர நேரம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு தலகாணி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாம்மா. சரி சாச்சு. ஐயா இது என்ன சாச்சு இப்படி கிழிஞ்சிருக்கு? அதுக்கு தாம்மா உன்னை எடுத்தார சொன்னேன். துவைச்சு காய போட்டிருந்ததை எடுத்தேன்னா கம்பியில பட்டு கிழிஞ்சு போச்சு. ஐயோ இன்னைக்கு பெரிய அக்கப்போர்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நான் கிழிச்சேன்னு சொன்னாதான் திட்டுவாரு. நீ கிழிச்சேன்னு சொன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நான் கிழிச்சேன்னு போட்டு விட்டுறாத. அப்ப அவருக்கு தெரியாம தச்சிட வேண்டியதானே? அவர் பார்க்க போறாரா? அட கூறுகிட்டவளே, தலகாணி அவர் தலகாணிடி. அதுவும் இல்லாம அவர் நல்லா தைப்பாரு, கைத்தையல் நல்லா போடுவாரு. அதனால அவர் தைக்க சொல்லு. சரி ஓகே. A few minutes later. அம்மே, என்னையா தலாணி என்னமோ பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க மடியில? ஐயா அது ஒண்ணும் இல்லையா, தலகாணி ஒரு கிழிச்சிட்டாயா, தச்சு கொடுத்துருங்கய்யா, இல்லைன்னா நீ சாச்சி திட்டுவாங்க. நீ தான் கிழிச்சு விட்டியாயா? அப்போ கூட தப்போம், அந்த குரங்கோனையை திட்டம். போய் ஊசி நூல் எடுத்துட்டு வாங்க. ஐயா இந்தாங்கய்யா ஊசி நூல். நல்லா தைக்கணும், ஏனோ தானு தைக்கப்படாது. நல்லா தானே தைக்கணும், தைச்சிட்றேன். என்னம்மா தைக்கிறிய? தைச்சிட்டேன், இந்த பாரு. பரவாயில்ல, நல்லா தான் தைச்சிருக்கிய. கலட்டி பார்ப்போம். யோ, என்னையா அது? உள்ள இருக்க துணியை சேர்த்து தைச்சிருக்கிய, எப்படி அதை கலட்டி துவைக்கிறது? இங்க பாரு, இது கைத்தையல். இதை தனியாக தைச்சோம்னா மறுபடியும் கிழிஞ்சிக்கிட்டு வந்துடும். அதனால தான் சேஃப்டியாக இருக்கட்டும்னு சேர்த்து தைச்சிட்டேன். எல்லாம் சரிதான், ஆனா எப்படி துவைக்கிறது? அழுக்கான ஒரைய கலட்டி. தைச்சவனுக்கு தெரியாத ஐடியா. நீ போய் பாலித்தீன் கவர் இருந்தால் எடுத்துட்டு வா, எப்படி துவைக்கிறேன்னு நான் சொல்கிறேன். இந்தாங்க, இதுல என்ன சிக்கல் இருக்கோ. சிக்கலும் இல்லை விக்கலும் இல்லை. இப்போ பாரு, நான் காமிக்கிறேன் பாரு. இப்ப இப்படி வச்சு இப்படி தண்ணியை தெளி. இந்த தலானியில் தண்ணி படுதா? படாது. இப்படி சோப்பு போட்டு துவைச்சு தலானியோட காயப்பட வேண்டியது. யோ, என்னையே அது வேலையத்த வேலை பண்ணிக்கிட்டு ஊறுகட்ட குதிரை 6 கட்டு புல்லு தின்னுச்சான். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். நான் தூக்கி போட்டு வேற புது வரையே வாங்கி இருந்திருக்கலாம்.